வந்து ஃபேமஸ் பேசிலிக்கா வேளாங்கண்ணி அம்மாட்ட வந்திருக்கோம். எப்போது வருஷம் வர பழக்கம் எனக்கு. ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் இருக்கிறதுனால வரப்போகிற நாட்களில் ரிவைஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். ஸோ அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. கூடிய விரைவில் அதை தாக்கல் பண்ணுவோம். அரசியல் வட்டத்தில் அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ 2 எதிர்கட்சி இருக்குது, அதிமுக திமுக, அது எப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை? அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த வெள்ளை அறிக்கை வந்து கண்டிப்பாக வந்து பல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக அது மக்களுக்கு வந்து தெளிவாக ஒரு ரிப்போர்ட் வந்து எங்கள் டீம் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹெடட் பை தி கைடன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். அதிமுக மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கை என்ன? ஒரு 8 to 9 days தான் ஆச்சு. இப்போ தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டில் நான் கேட்டிருக்கேன். இப்போ வெரி ரீசெண்டாக மதுரை கார்பரேஷன் நடந்த ஊழலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிட்டுருக்குறோம். இப்போது அது ஃபுல்லுமே ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். கூடிய விரைவில் எல்லா ரிப்போர்ட்டுமே we are going to disclose to all the public through media. சார் 1000 ரூபாய் பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு போட்டு பாக்கி பேர் கிடைக்காம இருந்தாங்க. பேன் கார்டு சும்மா அட்டாச் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு பணம் கொடுக்காம அந்த அதிருப்தி வந்து நிறைய பேர்த்த இருந்துச்சு. அதை அவங்க அலட்சியப்படுத்துறாங்க. மீண்டும் அதே மாதிரி ஏற்கனவே அவங்க கொடுத்த ஆளுக்கே இந்த 1000 ரூபாய் பணம் போடுறாங்க. எஞ்சி உள்ளவங்களுக்கு இந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கல. நான் வந்து கேம்பெயின் பண்ண பார்த்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பப்ளிக். ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த 1000 rupees கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வந்து கிட்டத்தட்ட நார்த் சைட்லேருந்து வந்தவங்க கூட கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் வெரி சூன் ரிப்போர்ட் நான் கேட்டிருக்கேன். அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. மகளிர் சார், விவசாய கடன் தள்ளுபடிக்கு விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு கூட போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திருக்காங்க. நாளைக்கு ஒரு போராட்டங்கள் இருக்குது. எப்படி சார்? விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 days தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை அக்கௌண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வந்து ஃபுல் வேவர் இது லாஸ்ட் இயர் பண்ணுறது கம்பேரிட்டிவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து அது மாதிரி சுச்சுவேஷன் தான் நிகழல. என்ன ஆர்பிஐ சொல்லியிருக்கிறோம் 45 daysக்குள்ளே நீங்கள் வேவர் பண்ணிக்கணும். அவங்க இருந்த பீரியடில் அப்படி கிடையாது. அந்த 5 years பீரியடில் அவங்க வந்து டோட்டலாக வேவ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கு கொடுத்த லிமிட் வந்து ஆர்பிஐ வந்து 2024 ரெகுலேஷன் படி 45 days தான் கொடுத்துருக்குறாங்க. 5 years கொடுக்கல. இது தேர்தல் அறிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் முரணாக இருக்குது. இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெகுலேஷன் சொல்லிச்சோ அந்த ரெகுலேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. we will let you know very soon. தாவேக்கா தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு 2500 உரிமை தொகை, பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றுறது வாய்ப்பு? ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. அதிமுக வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கா இறங்குறாங்க. இது வந்து அரசியல் மட்டத்தில் கடுமையான கூட்டணி கட்சியோட விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது யார் வேணா இங்கே வேணா வரலாம், யார் வேணா பார்த்துட்டு வந்து நம்ம பேட்டி கொடுப்போம். அந்த அடிப்படையில் அவங்க வராங்க. வெல்கம் பண்ணுங்க. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.